நண்பர்களே, திருக்குறள் பண்டைய தமிழ் இலக்கிய மரபினைச் சேர்ந்த நூல் மட்டுமன்று. அது பண்டைய இந்திய ஒருங்கிணைந்த அறநெறி மரபினைச் சேர்ந்த ஒரு அற இலக்கிய படைப்பாகும் என்பது நாம் யாவரும் அறிந்ததே. குறளில் காணப்படும் சிந்தனைகளும் மேற்கோள்களும் நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் அர்த்த சாஸ்திரம், நீதி சாஸ்திரம், காமசூத்திரம் போன்ற பண்டைய இலக்கியங்கள் பலவற்றையும் பல இடங்களில் ஒத்திருக்கிறது என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். திருக்குறளிலுள்ள 2ஆம் பாலிலுள்ள கருத்துக்கள் யாவும் அர்த்த சாஸ்திரத்தை ஒத்து இருந்தாலும் சில முக்கிய அம்சங்களில் குறள் அர்த்த சாஸ்திரத்திலிருந்து வேறுபடுகிறது. கௌட்டில்யர் கூறுவதைப் போலல்லாது வள்ளுவர் தனது நூலில் ஒரு நாட்டின் முக்கிய அம்சமாக அதன் படையினை கருதுகிறார். எப்பொழுதும் போரினை எதிர்கொள்ளும் ஆயத்த நிலையில் சீராகவும் சிறப்பாகவும் பயிற்று வைக்கப்பட்டு திறன்பட ஒழுகுவோரது தலைமையில் நடத்தப்படும் ஒரு படையானது ஒரு நாட்டின் இன்றியமையா அங்கமாகும் என்று வள்ளுவர் கூறுகிறார். நண்பர்களே, திருக்குறள் 133 அதிகாரங்களாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. அதிகாரத்திற்கு 10 குறட்பாக்கள் வீதம் மொத்தம் 1330 குறட்பாக்களை கொண்டது. அனைத்து பாக்களும் குறள் வெண்பா வகையில் அமைக்கப்பட்டதாகும். இத்தகைய மேன்மை மிகுந்த அறநூலான திருக்குறளில் நாம் நமது பக்தி சிந்தனா சேனலில் 31வது அதிகாரம் 310 குறட்பாக்களை நாம் நமது முந்தைய வீடியோவில் அதன் பொருள் உணர்ந்து அறிந்தோம். இன்றைய வீடியோ எண் 169 மூலமாக இன்னா செய்யாமை, நாட் டூயிங் ஈவில்ஸ் என்ற தலைப்பில் அதிகாரம் 32 கீழ் தமது 10 குறட்பாக்களில் திருவள்ளுவர் எவ்வாறு மக்களுக்கு அறிவுறுத்துகிறார் என்பதை காண்போம் வாரீர். குறட்பா எண் 311. சிறப்பினும் செல்வம் பெறினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசற்றார்கோள். சிறப்பு தரும் செல்வங்கள் பல பெற்றாலும் அடுத்தவருக்கு துன்பம் செய்யாதது அழுக்கற்றவர்களின் பண்பு. சிறப்பை தருகின்ற பெருஞ்செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் பிறருக்கு துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாம். சிறப்பை தரும் செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் கூட அடுத்தவருக்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை. மிகுந்த செழிப்பை தருகின்ற செல்வத்தை பெறக்கூடும் என்றாலும் அதன் பொருட்டு பிறருக்கும் கேடு செய்யாமல் இருப்பதே மாசற்றவர்களின் கொள்கையாகும். Even if one has a determination to get the wealth which gives more significance, it is the quality of kind and pure-hearted people to not doing evils to anyone. It is always the quality of good-hearted and pure-minded people to not doing evils to anyone, even if they want to earn more wealth which gives all fame. குறட்பா எண் 312. கருத்து இன்னா செய்தவக் கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார்கோள். வெறுப்புடன் துன்பம் தருபவருக்கும் எதிர்த்து துன்பம் செய்யாதது அழுக்கற்றவர்களின் பண்பு. ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும். நம்மீது கோபம் கொண்டு தீமை செய்தாலும் பதிலுக்கு தீமை செய்யாதிருப்பது குற்றமற்றவரின் கொள்கை. சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்த துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும். Even if anyone do harm by way of utterance of harsh words or by way of actions, etc., those who are pure-hearted will not take revenge or do harm in return to them. It is always the quality of kind-hearted people not to do harm in return towards those who hurts them both by way of either words or by their actions. குறட்பா எண் 313. செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் உய்யா விழுமன் தரும். பகை கொண்டு ஏதும் செய்யாதவர்களுக்கு துன்பம் செய்தால் பின்பு மீள முடியாத தொல்லை ஏற்படும். தான் ஒன்றும் செய்யாதிருக்க தனக்கு தீங்கு செய்தவர்க்கும் துன்பமானவற்றை செய்தால் செய்த பிறகு தப்ப முடியாத துன்பத்தையே கொடுக்கும். நாம் ஒரு தீமையும் செய்யாதிருக்க கோபம் கொண்டு நமக்கு தீமை செய்தவருக்கு நாம் தீமை செய்தால் தப்பிக்க முடியாத அளவு துன்பத்தை அது நமக்கு தரும். யாருக்கும் கேடு செய்யாமல் இருப்பவருக்கு பகைவர் கேடு செய்துவிட்டால் அதற்கு பதிலாக அவருக்கு வரும் கேடு மீளா துன்பம் தரக்கூடியதாகும். When someone creates evils to anyone and the most affected, if he returns it back to him, that evil will give indefinite sorrows. If anyone do harm in return to anyone for the evil done by him, that evil itself will create indefinite sorrows to him. குறட்பா எண் 314. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயன் செய்துவிடல்.
துன்பம் தந்தவரை தண்டித்தல் என்பது அவர் வெட்கப்படும்படி நல்லது செய்து விடுவதே ஆகும். இன்னா செய்தவரை தண்டித்தல் அவரே நாணும்படியாக அவருக்கு நல்லுதவி செய்து அவருடைய தீமையையும் நன்மையையும் மறந்து விடுதலாகும். நமக்கு தீமை செய்தவரை தண்டிக்கும் வழி அவர் வெட்கப்படும்படி அவருக்கு நன்மையை செய்து அவர் செய்த தீமையையும் நாம் செய்த நன்மையையும் மறந்து விடுவதே ஆகும். நமக்கு தீங்கு செய்தவரை தண்டிப்பதற்கு சரியான வழி அவர் வெட்கி தலை குனியும்படியாக அவருக்கு நன்மை செய்வது தான். Even though some do harm to us, the best way to punish him is to show kindness in return towards him and forget both the evils done by him as well as the good done by you to him. It is always better not to punish anyone for the evils done by them and instead treat them kindly, forgetting their nature of doing evils and also what good things we have done for them. குறட்பாயன் 315. அறிவினான் ஆகுவதுண்டோ பிறிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அறிவினால் சாதிப்பது உண்டா? அடுத்தவரின் துன்பத்தை தனது துன்பம் போல் கருதுவதை விட மற்ற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி காப்பாற்றாவிட்டால் பெற்றுள்ள அறிவினால் ஆகும் பயனுண்டோ? அடுத்த உயிருக்கு வரும் துன்பத்தை தமக்கு வந்ததாக எண்ணாவிட்டால் அறிவை பெற்றதால் ஆகும் பயன்தான் என்ன? பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தம் துன்பம் போல கருதி காப்பாற்ற முனையாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனும் இல்லை. What is the use of the knowledge one has if he has not endeavored to make others relieve from their evils? If one doesn't treat others' pains and sorrows also as his own ones, what is the use of having all knowledge in this world? குறட்பாயன் 316. இன்னா எனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல். துன்பம் எதுவென்று நாம் உணர்ந்ததை அடுத்தவருக்கு செய்யாமல் இருக்க வேண்டும். ஒருவன் துன்பமானவை என்று தன் வாழ்க்கையில் நன்கு கண்டு உணர்ந்தவைகளை மற்றவனிடத்தில் செய்யாமல் தவிர்க்க வேண்டும். தீமை எனத்தான் அறிந்தவற்றை அடுத்தவருக்கு செய்யாதிருக்க வேண்டும். ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பமானவை என்று அனுபவித்து அறிந்தவற்றை மற்றவருக்கு செய்யாமல் இருக்க வேண்டும். One, after knowing all about the ones which creates evils from his life experience, should not do it to others. One may experience from their life that some of the actions will create evils. So, by knowing this, he should not use the same actions towards others. குறட்பாயன் 317. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எதன் பொருட்டும் எப்பொழுதும் யாருக்கும் மனத்தளவிலும் பகை உணர்வு கொள்ளாமையே தலை சிறந்தது. எவ்வளவு சிறியதாயினும் எக்காலத்திலும் எவரிடத்திலும் மனதால் எண்ணி உண்டாகின்ற துன்பச் செயலை செய்யாதிருத்தலே நன்று. எவ்வளவு சிறியதாயினும் எவருக்கு என்றாலும் எப்பொழுது ஆனாலும் சரி மனத்தால் கூட தீமையை செய்யாதிருப்பதே உயர்ந்தது. எவ்வளவிலும் எப்பொழுதும் எவரையும் இழிவுபடுத்தும் செயலை மனத்தால் கூட நினைக்காமல் இருப்பதே முதன்மையான சிறப்பாகும். Even if it is small in nature, one should not do such small evils also by thinking of doing it, though not in actions to anyone. It is better not to have any thoughts in mind also for doing evils to anyone at any time and at any place, which is the prime quality out of all. குறட்பாயன் 318. தன்னுயிர்க்கு இன்னாமை தானறிவான் என்கொலோ மண்ணுயிர்க்கு இன்னா சொல். தனது உயிருக்கு குற்றம் வரக்கூடாது என்று அறிந்தவன் எதன் பொருட்டு மண்ணில் வாழும் உயிருக்கு துன்பம் செய்கின்றானோ தன் உயிருக்கு துன்பமானவை இவை என்று உணர்ந்தவன் அத்துன்பத்தை மற்ற உயிருக்கு செய்தல் என்ன காரணத்தாலோ? அடுத்தவர் செய்த தீமை தனக்கு துன்பமானதை அனுபவித்து அறிந்தவன் அடுத்த உயிர்களுக்கு தீமை செய்ய எண்ணுவது என்ன காரணத்தால்? பிறர் தரும் துன்பத்தால் தனக்கு ஏற்படும் துன்பத்தை உணர்ந்தவன் அந்த துன்பத்தை பிற உயிர்களுக்கு தரவும் கூடாதல்லவா? One, after knowing the sufferings of evils created by others, how he goes for doing the same evils to others. One, after having suffered the evils done by others and knowing its pain and suffering, how he likes to do the same evil to others. குறட்பாயன் 319. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அடுத்தவருக்கு துன்பத்தை காலையில் செய்தால் தனக்கு துன்பம் மாலையில் தானாகவே வரும். முற்பகலில் மற்றவருக்கு துன்பமாற்றமானவற்றை செய்தால் அவ்வாறு செய்தவர்க்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாக வந்து சேரும். அடுத்தவருக்கு தீமையை காலையில் செய்தால் நமக்கு தீமை நம்மை தேடி மாலையில் தானாக வரும். பிறருக்கு தீங்கு விளைவித்து விட்டோம் என்று ஒருவர் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போதே அதே போன்ற தீங்கு அவரையே தாக்கும். If anyone do evils to someone in the morning, it will get reflected to him in the same evening. If anyone creates harmful evils to others in the morning, the same evils will get reflected back to him in the same evening. குறட்பாயன் 320. நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். தீமை என்பது தீமை செய்பவருக்கே உரியது. தீமை செய்யாதவே தீமையின்றி வாழ தகுதியுடையவர். துன்பம் எல்லாம் துன்பம் செய்தவரையே சார்வன. ஆகையால் துன்பம் இல்லாமல் வாழ்தலை விரும்புகின்றவர்
பிறருக்கு துன்பம் செய்யார். அடுத்தவர் செய்த தீமை தனக்கு துன்பமானதை அனுபவித்து அறிந்தவன் அடுத்த உயிர்களுக்கு தீமை செய்ய எண்ணுவது என்ன காரணத்தால்? தீங்கு செய்தவருக்கே தீங்குகள் வந்து சேரும். எனவே தீங்கற்ற வாழ்வை விரும்புகிறவர்கள் பிறருக்கு தீங்கு இழுத்தல் கூடாது. ஆல் ஈவில்ஸ் ஆர் பிலாங்கிங் டு தோஸ் ஹூ கிரியேட்ஸ் ஈவில்ஸ். Those who do not want to suffer from those evils will not do any harm to others, as one who do harm to others only will suffer from all evils. So, one who doesn't want to get suffered from evils will not do any harm to others. நண்பர்களே, மேற்கூறிய 10 குறட்பாக்களில் இன்னா செய்யாமை என்ற தலைப்பில் திருவள்ளுவர் மிகச்சிறந்த கருத்துக்களை மக்களுக்கு வழங்கியுள்ளார். தாங்களும் அந்த குறட்பாக்களின் உரையை நன்கு புரிந்து அறிந்து கொண்டிருப்பீர்கள் என நினைக்கிறேன். நாமும் திருவள்ளுவரின் அத்தகைய அற்புதமான விளக்கங்களில் உள்ளவற்றை பின்பற்றி வாழ்வில் உயர்வோமாக. நன்றி.